முதல் சங்கத்திற்கும் இடைச்சங்கத்திற்கும் உரியவராக கருதப்படுவர்தான் அகத்தியர். அகத்தியன் விட்ட புதுக்கரடி என பாரதிதாசன் கூட சொல்லியிருக்கிறார். அது என்ன காரணம் அப்படின்னா, அகத்தியரை பற்றி பல்வேறு கதைகள் இங்கே அதிகமாக பகிரப்படுகிறது தான். அகத்தியருடைய 12 மாணவருள் ஒருவர் தான் தொல்காப்பியர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அகத்தியரை பற்றி பொதியில் முனிவன் புரைவரை கீழ் என்று பரிபாடலும், அமரமுனிவன் அகத்தியன் தனது கரகம் கவிழ்த்த காவேரி பாவை என்று மணிமேகலையும், என்றுமுள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பரும் அகத்தியரை பற்றிய நாம் தெரிந்து கொள்ள கூறும் பாடல்களாக வெளிவந்திருக்கின்றன. அகத்தியருக்கு 12 மாணவர்கள் இருந்தார்கள் என புறப்பொருள் வெண்பா மாலை பாயிரம் நமக்கு சொல்லுகிறது. அவர்களில் ஒரு 5 பேர் தனித்தனியாக அவிநயன், காக்கைப்பாடினி, நத்தத்தன், சிகண்டி இவரெல்லாம் தனித்தனியாக நூல்களை இயற்றுகிறார்கள். அந்த 12 பேர் யாராருன்னா, தொல்காப்பியர், அதங்கோட்டு ஆசான், துராலிங்கன், செம்புட் சேய், வையாபிகன், வாய்ப்பியன், பனம்பாரன், கடாராம்பன், அவிநயன், காக்கைப்பாடினி, நத்தத்தன், சிகண்டி என்று இந்த 12 மாணவர்கள் அகத்தியருக்கு இருந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த 12 பேரும் எழுதியதுதான் பன்னீர் படலம் என்று உரையாசிரியர்கள்லாம் சொல்வது கூட கருத்து வேறுபாடு உள்ள பாடபேதமாகவும் கொள்ளலாம். ஏன்னா இந்த 12 பேரில் 5 பேர் தனித்தனியாக இப்போ காக்கை பாடினியம் பாடியிருக்கிறாங்க. அதனால் சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. நன்றி.